இந்த டயர்ட்னஸ்லாம் வரும்பொழுது அந்த டயர்ட்னஸுக்கு அல்லது தூக்கத்துக்கு அல்லது சோம்பலுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோமானா அதனுடைய விளைவு என்னன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இது வந்தாச்சு ஒன்று 10-20 நாளில் போர்ஷன்ஸ் எல்லாம் முடித்து ஃபைனல் டெஸ்ட்லாம் கையில் கொடுத்து வில் பி ரெடி டு ஃபேஸ் த போர்டு எக்ஸாம். உங்கள் வீட்டில் 10th +2 போர்டு எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களன்னா அவங்களோட உட்காந்து நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள். நேற்றைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவருக்கு உண்மையில் ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, சார் 2 ஹவர்ஸ்க்கு மேலே என்னால் படிக்க முடியல சார், நான் ரொம்ப டயர்ட் ஆகிடுறேன், என்ன சார் செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு. இப்போது நேராக வராரு இல்லை ஃபோனில் பண்ணுறாங்கன்னா அட்வைஸ் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலான்னா, படிக்க தான் ஆகணும் தம்பி, வேறு வழியே கிடையாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க, ஒரு டீ சாப்பிடுங்க, இல்லை ஒரு காஃபி சாப்பிட்டு படிங்க, இல்லை கொஞ்சம் நடந்துட்டு படிங்க அப்படின்லாம் சொல்லலாம். என்ன சொல்லுவாங்க, சார் அதுதான் சார் டயர்டாக இருக்கே சார் நான் அப்படின்றாரு. இந்த ப்ராப்ளம் பல மாணவர்களுக்கு உண்டு. மாணவர்கள் மட்டுமல்ல, எத்தனையோ பேருக்கு இது உண்டு. எப்போ நம்ம அதிகமாக வேலை பார்க்கணுமோ அப்போ we feel tired. இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், we have a chemical factory, we have a thought factory. அண்ட் இந்த 2 ஃபேக்ட்ரிக்கும் ஒரு முதலாளி இருக்கார் நமக்குள்ளேயே. நான் புதிராக இருக்கா, நம்ம பிரெயினை பற்றி சொல்கிறேன். அவர் பிரெயின் இஸ் a chemical factory. இட்ஸ் ஆல்சோ a thought factory. கெமிக்கல் ஃபேக்ட்ரினா நிறைய ஹார்மோன்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் சுரக்குதுங்க நம்ம உடம்புல. சாப்பாடை பார்க்கும் பொழுதே தண்ணி ஊற்றுது, சலைவா. இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பதார்த்தத்தை பற்றி யோசனை பண்ணி பாருங்களேன். ஏதோ பெரம்பூர் சீனிவாசா வழியாவோ இல்லை நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது, அதை பார்த்துட்டே போகிறீங்க, கண்ணை மூடி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்களேன் உங்களுக்கு பிடிச்ச பதார்த்தத்தை பற்றி. இப்போ சொல்லும்போது எனக்கே சலைவா வந்துடுச்சு, உங்களுக்கு வந்திருக்கும். அதே மாதிரி துக்க சமாச்சாரத்தை பற்றி கேட்கும்பொழுது கண்ணில் தானாக தண்ணி வந்துடும். யாரும் கூப்பிட்டு நம்ம அழுன்னு சொல்ல மாட்டாங்க. எதனால் அப்படின்னா, அந்த பிரெயின் அந்த கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுது உடனே. எதனாலன்னா மைண்டு சொல்லுது அந்த ஸ்வீட் எப்படி இருக்கும், அந்த சேவரி எப்படி இருக்கும். ஸோ அந்த மைண்டு நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தெர் இஸ் அ லிங்க் டு தி ஹார்மோனல் சிஸ்டம். அப்போ யார் முதலாளினா, நமது புத்தி. நமது புத்தி யாருன்னா, டு மேக் அஸ் டு விஷுவலைஸ் என்ன நடக்கும், அந்த ஹோட்டலில் என்ன இருக்கும், இல்லை அந்த துக்க சமாச்சாரனுடைய விளைவு என்ன. அந்த புத்தி ஆக்ட் ஆகிடுச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்கு கமாண்டு கொடுத்து, மைண்டு பிரெயினுக்கு கமாண்டு கொடுத்து அந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்ணிடுது. இதுக்கு முக்கியமான ஒரு ஹார்மோன் என்னென்னா அட்ரினலின். நம்ம கிட்னிக்கு மேலே உட்காந்துருக்குது அட்ரினலின் ஹார்மோன். அந்த ஹார்மோனு இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 2 ரெஸ்பான்சஸ், ஃபைட் ஆர் ஃப்ளைட். ஃபைட் அப்படியே சண்டை போடுறது, ஃப்ளைட்டுன்னா ஓடி போயிடுது. இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு எனர்ஜி வேணும். எப்போ சண்டை போடணுமோ அப்போ எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லுவீங்களா? எப்போ நம்ம ஓடணுமோ அப்போது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிடுவீங்களா? என்னுடைய கவுன்சிலிங், என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு கான்வர்சேஷன் வச்சுப்பேன் பார்ட்டிசிபெண்ட்ஸ் கூட்டு. இதை பல முறை சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். எப்போ ஒரு நாள் இமேஜின் பண்ணுங்கள், ராத்திரி 2 மணி உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரீங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு 102 டிகிரிஸ் டெம்பரேச்சரே இருக்குது, ஒரு பஸ்ஸு ஒரு டாக்ஸி எல்லாம் கிடைக்கல, நீங்கள் நடந்து தான் போய் ஆகணும், ரொம்ப டயர்டு, காலெல்லாம் வலி, 2 ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டீங்க. அப்போது 1 மணி நேரத்தில் எத்தனை கிலோமீட்டரை போவீங்க அப்படின்னு கேட்பேன். ரொம்ப யோசனை பண்ணி, சார் உடம்பெல்லாம் வலின்னு சொல்கிறீங்க, ஜுரம்னு சொல்கிறீங்க, டயர்ட்னு சொல்கிறீங்க, என்ன இன்றைக்கிலாம் இருந்தால் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் சார் என்னால் போக முடியும், கொஞ்சம் வேகமாக போய் முடியாதா, கொஞ்சம் எனக்காக அப்படின்னா கொஞ்சம் முக்கி முனகி அவர் சொல்லுவார், ஒரு 2.5 கிலோமீட்டர் ஓடுவோம் சார் 1 மணி நேரத்துக்கு, அவ்வளோதான் முடியும், அவ்வளோதான் சார் முடியும் அப்படின்பார். சரிப்பா, கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாரு, நீ திரும்பி பார்க்குற உன்னை ஒரு
வெறி நாய் துரத்துது. இப்போ நம்ம பார்க்குறோமே அடிக்கடி பேப்பரில் எல்லாம் நாய்கள்லாம் கடித்து குதறது. அதே மாதிரி ஒரு நாய் உன்னை துரத்துதுன்னா எவ்வளோ வேகமாக ஓடுவேன் அப்படின்னு கேட்டால் அது வேகமாக ஓடுவேன் சார். எவ்வளோனா 5-6 கிலோமீட்டர். அந்த நாயோட வேகமாக ஓடுவேன். அந்த நாய் 10 கிலோமீட்டர் ஓடுதுன்னு நான் 11 கிலோமீட்டர் ஓடுவேன். அப்போது நான் கேட்டால் 2.5 கிலோமீட்டர் வேகம், நாய் கேட்டால் 10 கிலோமீட்டர் ஓடுவியா அப்படி கேட்பேன். எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டயர்ட்னஸ்லாம் வரும்பொழுது அந்த டயர்ட்னஸுக்கு அல்லது தூக்கத்துக்கு அல்லது சோம்பலுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம்னா அதனுடைய விளைவு என்னன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இது வந்தாச்சு இன்னும் 10-20 நாளில் போர்ஷன்ஸ் எல்லாம் முடித்து ஃபைனல் டெஸ்ட்லாம் கையில் கொடுத்து வில் பி ரெடி டு ஃபேஸ் த போர்டு எக்ஸாம், ரைட்? அப்போது என்ன தான் நம்ம நினச்சாலும் மறுபடியும் இந்த நேரத்தை நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ ஒன்று பயம் இருக்கணும் அல்லது மோட்டிவேஷன் இருக்கணும். இது 2 இருக்கணும். மோட்டிவேஷன்னா 500க்கு நான் 499 வாங்குவேன், வாங்கியே தீருவேன் அப்படின்ற கனவு காணுதல். அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், கனவு என்பது நீ தூங்கும்போது வருவது அல்ல, உன்னை தூங்க விடாமல் பண்ணுது, அதுதான் என் கனவு அப்படின்றாரு. ஸோ அது ஒரு விதமான கனவு. 2வது கனவு, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு குழப்பமாக இருக்கேன், எனக்கு சோம்பலாக இருக்குது, எனக்கு அந்த கணக்கு கண்டலே பிடிக்காது, இல்லை அந்த ஃபிசிக்ஸ் கண்டலே பிடிக்காது. சரி, கண்ணை மூடிக்கிட்டு அந்த பிடிக்காத சப்ஜெக்டில் நீ ஃபெயில் ஆனால் என்ன ஆக யோசனை பண்ணிப்பார். வாழ்க்கையில் என்ன ஆக விரும்புகிறேன்? டாக்டராக விரும்புகிறேன், இன்ஜினியர் ஆக விரும்புகிறேன், ஐஏஎஸ் ஆக விரும்புகிறேன். ஐயா உன்னால் முடியாதுயா. யூ ஆர் ஃபீலிங் ஸ்லீப்பி, யூ ஆர் ஃபீலிங் டயர்ட். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கொடுத்த அட்வைஸ் என்னென்னா, think about the consequences. Think about the great idea that you have in your mind. இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். புத்தி என்ற டூல் மூலமாக விஷுவலைசேஷன் ஆஃப் தி பாசிட்டிவ் கான்சிக்வன்ஸ் ஆர் தி நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் அவர் டயர்ட்னஸ் அதை ஃபீல் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட்ரினலின் சுரந்து நமக்கு அந்த சக்தியை நமக்கு கொடுத்துரும். Anyway, every day sit in front of maybe your favorite DT or somewhere, close your eyes and then visualize the positive consequence, the negative consequence of this issue. I hope you would have liked it. இந்த பதிவு மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். படிப்பு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பரை போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அடுத்த எபிசோடில் அதை நான் கவர் பண்ணுறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.